ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட்டாசு சிவகாசிலேருந்து நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்தது. இது 2 டேஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள டைம் ரொம்ப வேலை பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதுனால அதை போயிட்டு இன்றைக்கி தான் போயிட்டு கொரியர்லேருந்து போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை சரி நம்ம ஒரு வீடியோவாக ஒரு ப்ளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வீடியோவாக எடுத்துருக்குறேன். அந்த பட்டாசு வந்தோடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து நாங்கள் சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு 2000 கூட எடுத்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அதுவே நிறைய படாசு தான் வந்திருந்தது. இப்போது நல்லா ஆஃபர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு படாசு எல்லாமே. பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் நல்லா வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கும் இப்போ பையனுக்கு 18 வயசு ஆகிடுச்சு. இப்போ பையனுக்கு ஏற்ற மாதிரி பட்டாசு வேணும் இல்லையா? அதுக்கோசம் அவுட்டு தான் நிறைய அவுட்டு தான் இருக்குது. மேலே போயிட்டு வெடிக்கும் பார்த்திங்களா? அதுதான் நிறையா இருந்துச்சு. சின்னதாக நமக்கு அந்த மத்தாப்பு மாதிரி புதுசாக நிறையா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் வெடிக்கிற மாதிரி, குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய மாடலாக சூப்பராக இருந்துச்சு. அதான் நம்ம இங்கே வாங்குகிற பட்டாசுக்கும் நம்ம சிவகாசியில் வாங்குகிற பட்டாசுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம இங்கே வாங்குறது பார்க்க போனாக்கா அந்த அளவுக்குலாம் கலெக்ஷன்லாம் அந்தளவுக்கு இருக்காது. நம்ம சிவகாசியில் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால புதுசாக அப்டேட்டாக நிறையா இருக்குது. பார்த்திங்களா? அவுட்டு இது செம்மையாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் அவுட் நிறையா இருந்தது. கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்ததுனால தான் செகண்ட் டைம் அங்கேயே நம்ம ஆர்ட்ரு கொடுத்துட்டோம். நல்லா இருந்துச்சு. எவ்வளோக்கு நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்ற டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்க்க போனீங்கன்னாக்கா கலசோன்னு சொல்லும் பார்த்திங்களா? அது ஒரு 3 பாக்ஸுக்கிட்ட இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரான இதாக இருந்துச்சு. இதில் நாங்கள் ஒரு அவுட் எடுத்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். எடுத்து அவுட்டு வெடிச்சிட்டு அதையுமே ஒரு வீடியோவாக இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதையுமே பாருங்கள். இதுபோல் நீங்களாம் யாரெல்லாம் அதுமாதிரி பட்டாசு வாங்குனீங்க, இல்லை இந்த பட்டாசை பற்றி டீட்டெயில் எதனா வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப எது நமக்கு புது ட்ரெஸ் இல்லை அப்படின்னாலுமே பட்டாசு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்மளுமே அதை கடந்து தான் வந்திருக்குறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் இது பட்டாசுலாம் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறைய காலம். அந்த இது பசங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து நம்ம வளர பசங்களுக்கு நமக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து தான் நம்ம செய்கிறோம் இல்லையா? அதுக்கோசம் பட்டாசு குழந்தைங்கிட்ட அப்படியே கொடுத்துட மாட்டோம். நான் தான் ஒன்றா எடுத்து கொடுப்பேன். அதை வச்சு தான் அவங்க வெடிப்பாங்க. ஏன்னா இப்போது பட்டாசில் தான் டேஞ்சரும் இருக்குது. அதில் எவ்வளோ கலர்ஃபுல் இருக்கோ அதே போல் டேஞ்சரும் பட்டாசில் தான் இருக்குது. அதனால் பார்த்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். அதை கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன் நிறைய பேர் குழந்தைங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பட்டாசு வெடிக்கும்போது நீங்கள் பக்கத்துலேயே இருங்க. செப்பல் போட்டுட்டு பட்டாசு வெடிக்க சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதே போல் தண்ணியும் ஒரு பக்கெட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டியாக நம்ம பட்டாசு வெடித்தோம் அப்படின்னா எதுவுமே ஆபத்து கிடையாது. அதை பசங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். பட்டாசு வெடிக்கும்போது தனியாக பசங்களை விடாதீங்க. நீங்களும் கூட போய் வெடிங்க. அதுதான் நம்மளுடைய குழந்தைக்கு நமக்கு சேஃப்டி இருக்கணும் மெயினாக. அதுதான் சொல்கிறேன். ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ஃபங்க்ஷனில் காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இல்லையா? அப்போது பாப்பாவுக்கு ட்ரெஸ் இருந்ததுனால பாப்பாவுக்கு எடுக்கலை, எங்களுக்கும் எடுக்கலை யாருக்குமே. தம்பிங்களுக்கு மட்டும் 2 பேருக்கும் எடுத்துட்டோம். மற்றவங்களுக்கு யாருக்கும் நாங்கள் புது ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்கலை. இருக்குது, அதனால் எடுக்கலை நாங்கள். தம்பிங்களுக்கு மட்டும் இன்றைக்கி தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது ட்ரெஸ் எடுத்தாச்சு, பட்டாசு வாங்கியாச்சு. ஸ்வீட் தான் வாங்கணும். ஸ்வீட் வாங்கிட்டோம். ஸ்வீட்டு, காரம், அந்த இதெல்லாம் முறுக்கு, சோமாசு இதெல்லாம் நம்மளால் சுட முடியாது இல்லையா? அதனால் எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவுமே முடிஞ்சிடும். இப்போ நம்ம டைலரிங் வேலையும் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நைட்டெல்லாம் உட்காந்து தைக்கிறோம், ரெஸ்ட்டே இல்லை. என்ன பண்ணுறது, நம்மளுடைய வேலை அப்படி தான் இருக்குது. அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம வேலையும் பார்க்கணும்.
அப்படிலாம் நம்ம சம்பாரித்தா தான் பசங்களுக்குமே வந்து அவங்க கேட்குறத நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியும் தீபாவளிக்கு. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அதை விட வந்து நம்ம வந்து வேறு பாக்கியமே நமக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ஹாப்பி. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பட்டாசுமே உங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதில் வந்து மேக்ஸிமம் வெடிக்கிற பட்டாசு மட்டும் கிடையாது. பெரிய பெரிய பட்டாசு, அந்த வெடிக்கிற பட்டாசு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இல்லை, அது தனியாக வாங்கணும். அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்கினா சரியாக இருக்கும். இங்கே லோக்கல்லே வந்து விற்கிறாங்க. அதை வந்து வாங்கி பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். இந்த பட்டாசுலாம் எப்படி இருக்குது, கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு அவுட் வந்து நம்ம வெடித்து காமிச்சிருக்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. ஒன்று மட்டும் எடுத்து வெடித்து பார்த்தோம். இதில் வந்து மொத்தம் 3 பீஸ் இருந்துச்சு. அதனால் ஒன்றை மட்டும் எடுத்து வெடிச்சாச்சு. இந்த பாக்ஸில் மட்டும் இன்னும் நிறைய இருக்குது. இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தது தான். அதையுமே வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து சின்ன சின்னதாக ஷார்ட்ஸுக்கோசம் நான் எடுத்து வச்சுருந்தேன். தைச்சதுக்கப்புறம் அதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்தது, பேக் நெக்குக்கு வந்தது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு பேக்குக்கு வந்து டிசைன் வச்சு தைச்சிருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் செம்ம சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு நான் நெக்கில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி தான். இது ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். இதுபோல் நிறைய பேருக்கு வந்து டிசைனாக நம்ம வந்து நிறைய ஸ்டிச் பண்ணோம். எல்லாத்தையும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, ஒர்க் பயங்கரமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் தான் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் இதில் சென்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தீபாவளி ஆர்டர் எப்படி இருக்குது, தீபாவளி எப்படி போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு நீங்களும் தீபாவளி நல்லா ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். தீபாவளின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கண்டினியூஸாக என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுக்கு இல்லை, ஏன்னா நமக்கு வேலை சமத்தியாக இருக்குது அப்படின்றதுனால வீடியோ போட முடியல. தீபாவளி முடிஞ்ச உடனே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்து வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் நன்றி. பாய்.